எங்கள் பையன் எங்களோட இருந்த வரலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ரன் பண்ணி போயிட்டு இருந்தோம் சார். 3 பேரும் ஒற்றுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அவர் தனியாக போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். நாங்களும் சார் அவர் பிஸ்னஸ் பண்ணணும்னு விட்டுட்டோம். இப்போ திடீர்னு பிஸ்னஸ் நொடிச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் தேடி பார்த்துட்டு எதுவும் உதவி பண்ண முடியாத சூழ்நிலை எங்கள்கிட்ட வராரு. 40 லட்ச ரூபா இப்போ கடன் அடைச்சி கொடுத்துருக்குறோம் 1 மாதத்தில். அந்த உதவி அப்பா உறவுக்காரங்க சொந்தமாக இருந்தனால தான் செஞ்சாங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட உதவிக்கு வரல சார். ஒய்ஃபாலையும் முடியல. ஒய்ஃபு லாஸ்ட்டில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ உறவுக்குள்ள ஒன்றா இருந்ததுனால தானே சார் பண்ண முடிஞ்சுச்சு. அவர் தனியாக போயிட்டாரு, நஷ்டப்பட்டாருன்னு விட்டுட்டா அந்த பையனோட நிலைமை என்ன சார் ஆகும்? பொருளாதாரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வாதத்தை எடுத்து வச்சிங்க, அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எடுத்து வச்சாங்க. இப்போ முடிவுகள் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம் இல்லையா, கூட்டு குடும்பங்களில் முடிவெடுப்பது எப்படி எடுக்கிறீங்க? ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லா டிசிஷன் மேக்கிங்குமே என் மாமியார் தான். அவங்க எதுனாலுமே என்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நான் வந்து அவங்க கிட்ட நான் ஒழுங்காக பழகாமையோ அவங்கள ஒழுங்காக பார்த்துக்காமையோ அவங்களுக்கு மகள்ற ஃபீல் கொடுக்காம இருந்திருந்தா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நோ சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க ஒன்று சொல்லும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனாலையும் வீட்டில் எல்லா விஷயத்தையும் நான் அவங்களுக்கு வந்து மகள் மாதிரி ஒரு உணவு கொடுக்கறதுனாலையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுப்பாங்க. எக்ஸாம்பிள், குழந்தை பிறந்ததுமே எங்களுக்கு கார் தேவைப்பட்டது. ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பாப்பாக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போகும்போது அப்பப்போ ஆட்டோ போட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கார் வாங்குற அளவு பணம் இருந்தாலுமே அது அவங்க நோ சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாவே. ஒரு சமயத்தில் நான் பேச வர்றதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளுக்கு கார் தேவைப்படுதுமா, ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களால் சமாளிக்க முடியுமா, நீங்கள் கார் வாங்கினா அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணுமே, உங்களால் அதை சமாளிக்க முடியும்னா நீங்கள் அந்த டிசிஷன் எடுங்க, நாங்கள் அவங்கள எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த ஒரு விஷயம் உணரும் போதே அவங்க புரிஞ்சு அவங்க எங்களுக்கு எஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த நிலவில் அவங்கள வச்சிருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து இல்லை நான் செய்வேன், உங்கள் பேச்சு நான் கேட்க மாட்டேன், எனக்கு கார் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க என்னை வாங்க விட்டுருக்க மாட்டாங்க. டிசிஷன் மேக்கிங்ல நம்ம சொல்றது வீட்டில் நடக்கணும்னா நீங்க எப்படி அதை வந்து ஐடியா பண்றீங்க? டீ வாங்கி குடிப்பீங்களா கேட்பாங்க. டீ வாங்கி குடிப்பீங்களான்னு? சரி வாமா போலான்னு சொல்லி வண்டி எடுத்து ஒக்கனைகள் போறவர் ஒரு 5-6 டீ குடிச்சிடுவா. இடையில நிப்பாட்டி ஒரு 4-5 டீ, ஒரு டிராவல் டிராவல் போயிட்டு ஒக்கனைகள் போயிட்டு சார். நான் எல்லாமே செய்வேன் சார். பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாமே செய்வேன் சார். நான் நொந்து போய் பேசுறாரு மனுஷன். நான் வந்து ஆட்டோ டிரைவர். போயிட்டு நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தா இவங்க தூங்கிடுவாங்க, எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் எல்லாரையும் எழுப்பி எல்லாமே செஞ்சு கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டணும். ஏன்னா அன்னைக்கு கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஊட்டலன்னா அன்னைக்கு பிரச்சனை ஆகிடும், சாப்பிடவே மாட்டாங்க. அதனால எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நானும் செஞ்சுட்டு அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் சார். வீட்டில் ஏதாவது வேலை பண்ணி சரி பண்ணிடலாம் சார். வீட்டு வேலை செஞ்சா வீட்டு வேலை பாத்திரம் கூட விளக்கிடலாம் சார். விளக்கிட்டோன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க சார். எதுனா இருந்தாலும் நடக்கும், வேலை நடக்கும் சார். இது தெரிஞ்சு அவர் ஏதாவது வேலை வாங்கியிருக்கீங்களா? அவங்க பேசிக்காக ஏதாவது சண்டை போட்டாலும் நான் வேலை பண்ணிடுவேன்னு தெரியும் சார். அதுக்காண்டி ஏதாவது ஒரு சின்ன சண்டையை போடுவாங்க, மொத்த வீடு க்ளீன் பண்ணி நான் உட்காந்துருவேன் சார். அவ்வளோதான். ஆடாடாடா என்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு சார். உட்காந்து அழுதுருவேன் சார். அழுது தீர்த்துருவேன். வருவாங்க அவங்களே. யோசிச்சு பார்த்தேன், சரி கரெக்ட், நல்லா இருக்கும், பண்ணிடலாம், அவ்வளோதான் சார். அழுவாரா? சீக்கிரத்துல அழுவ மாட்டாரு. அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் போது அதை அழுது சாதிச்சிருவாரு. அப்படி என்ன சாதிச்சிருக்காரு? அழுது நிறைய சாதிச்சிருக்காரு. சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க. இப்ப ஒரு ஆஃப் டே வரைக்கும் பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன்னா அவ்வளவுதான். அதுவும் ரோடு கடை ஃப்ரைட் ரைஸ்.